நான் பிறந்தது எங்கள் அம்மாவோட ஊர் வந்து சிவகங்கை சீமை. ஸோ நிறைய ஊர்களில் நம்ம சின்ன வயசில் பஸ்ஸில் போகும்போது நம்ம எல்லாருமே அதை பார்த்துருப்போம். தமிழ்நாட்டில் அதை பார்க்காதவங்களே இருக்க மாட்டாங்க. ஆலமரத்தடியில் ஒன்று நிற்கும் யானை குதிரை சிலை, யானை அடி குதிரை அடின்னு சொல்லுவாங்க. யானை காலுக்கு அடியில் போகக்கூடாது. இந்த மாதிரி நிறைய கதைகள். ஐயனார் வருவார். இதெல்லாம் வந்து செவி வழி கதைகள். சின்ன வயதுலேருந்து என் பாட்டிகிட்டேருந்து பெரியவங்ககிட்டேருந்து நிறைய பேர்கிட்ட இருந்தது. கதையெல்லாம் சொல்லுவாங்க, கேள்வி கேட்கக்கூடாது. அவங்க வந்து ஒன் வே. அது ஏன் எப்படி பண்ணார் அப்படிலாம் கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க. இது யார் கொண்டு வந்து இங்கே வச்சாங்க, சிலையை கும்பிட்டுட்டு வா, அவ்வளோதான். ஆனால் அந்த வயதுலேருந்தே எனக்குள்ளே இந்த கேள்விகள் இருந்துக்கிட்டே இருந்தது. யார் இங்கே கொண்டு வந்து வச்சாங்க, இது ஏன் யானை குதிரை வைக்கிறாங்க, ஏன் நரி வைக்கல, ஏன் மான் வைக்கல. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள், அதுக்கு யாரெல்லாம் அதுக்கு சரியாக ஆடுவாங்களோ அவங்கக்கிட்டெல்லாம் அதை பற்றி தகவல்கள் வந்து சேகரிக்க ஆரம்பித்தேன். இது ரொம்ப வருஷமாக சின்ன வயசுலேருந்து இருக்குது. அப்போது திடீர்னு வருஷத்தில் ஒரு நாள் அங்கே பெரிய ஆர்ப்பாட்டமாக இருக்கும், ஊரே கூடி நிற்கும், எல்லாம் கொண்டாடுவாங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு ஆளி காக்கா இருக்காது. இப்படி இருக்க இது என்ன, யார் செய்கிறாங்க இதை, நம்ம பானையெல்லாம் செய்கிறாங்களே இவங்களே தான் செய்வாங்களே, இப்படிலாம் வரும்போது ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன் யூடியூப்பில். இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டையிலேருந்து பண்ருட்டி போகிற நேஷ்னல் ஹைவேல ரொம்ப பழைய காலத்து சுடுமண் சிற்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க ஒரு சின்ன ஒரு 3 நிமிடமோ 4 நிமிடமோ ஓடக்கூடிய ஒரு வீடியோவை பார்த்தேன். அது இது நம்ம விஷயமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது அதில் வந்து அவங்க அங்கே இந்த இருக்கிற ஊர் மக்கள்கிட்ட கேட்குறாங்க. அதில் ஒரு ஆள் வந்து சொல்கிறாரு, எங்கள் பாட்டன் பூட்டங்காலத்தில் செஞ்சாங்க அப்படின்னு. அப்போது எனக்கு தெரியும், அப்போ இவங்கக்கிட்ட போய் பேசினா கிடைக்குமே. அந்த வீடியோவில் வந்து ரொம்ப லிமிட்டட் இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. ஸோ அப்போது இந்த இடத்துக்கு போகணும், எப்படி போகிறது, வீட்டில் வந்து கதை எழுதுறதுக்கு போகிற, இங்கே வீட்டில் உட்காந்து எழுத வேண்டியதானே, கதை எழுதுறதுக்கு எதுக்கு ஊர் ஊராக போகணும், அந்த மாதிரி தான் வரும். பட் அது கடவுளோட அருளா என்னன்னு தெரியல. நான் வந்து லேட்டாக எழுத வந்தது நல்லதாக போச்சு. ரொம்ப சின்ன வயசில் பண்ணியிருந்தானே அவர் சொன்ன மாதிரி அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க, இல்லை கூட யாராவது வந்து நின்று உயிர் எடுத்திருப்பாங்க. ஸோ ஒரு வயதுக்கு அப்புறம் போனதுக்கப்புறம் நானே முடிவு எடுத்துட்டேன், இல்லை நான் போகணும், எனக்கு கதை எழுத போகிறேன், நான் பார்க்க சரி சொல்லிட்டு போயிட்டோம்.